உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டே சண்முகம், நேத்து நைட்டு தண்ணி வரலன்னு உனக்கு ஃபோன் பண்ணது யாரு? ஏதோ ஒரு பொம்பளையால ஃபோன் பண்ணாவ. வேற கேட்டா அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாவ. எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு? என்ன நம்பர்னு தெரியல. ஏதோ மொபைல் நம்பர் தான். இல்லை அண்ணே போன் எடுத்துட்டு வந்தியா? அண்ணே இருக்குண்ணே. அது மைனா கிட்ட விடு. சரிண்ணே. இல்லை அதுல நைட் வந்த காலை பாரு. இந்தாங்க மைனி. ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் டாக்டர் பரணி பேசுறேன். நீங்க யாரு? அட, பரணி பாப்பாவா? ஏத்தா, என் குரல தெரியலையா? நான் தான் பஞ்சவர்ணம். சனியா இருக்காவல்ல, அவங்க சம்சாரம். நேத்து நைட்டு நீங்க தானா சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி தண்ணி வரலன்னு சொன்னது? ஆமாத்தா. ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, அப்புறமா பேசுறேன். ஆக சனியம் பொண்டாட்டிய வச்சு அப்பாவும் இந்த பாண்டியும் செஞ்ச வேலை தான் இது. கன்ஃபார்மா இவங்க தான். யாருத்தா பேசுனா? என்னத்தா? இல்லை ஏதாச்சும் துப்பு கிடைச்சதா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது சண்முகம். இப்பதான் எனக்கு வால் கிடைச்சிருக்கு. இந்த வாலை வச்சே நான் தலைய பிடிச்சிருவேன். நீ கவலையே படாத சண்முகம். இவனால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. பாப்போம் பாப்போம். பார்க்கதானே போறோம். சண்முகம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எல்லா அயோக்கிய பயலையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இத்தா முடியுமாத்தா? நீ ஒத்தாளா இவனை கூட போராட முடியுமா? முடியும் மாமா. இப்ப நீங்க எதுக்கு அழறீங்க? இவங்க தான் இனிமே அழப்போறாங்க. தேம்பி தேம்பி அழப்போறாங்க. சண்முகம் தான் உள்ள இருக்கா மாமா. ஆனா பரணி வெளியே தானே இருக்கா. வாங்க நம்ம போலாம். போனா போது, கூட பிறந்தவனா போயிட்டு இருந்தான். உனக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன். ஓ, இப்பவும் நீ அதே முடிவுல தான் இருக்க இல்லையா? ஆமா, நீன்னு இல்ல, எவன் வந்து எனக்கு அவகாசம் கொடுத்தாலும் உன் புருஷன் வெளியே வரவே முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா, அம்மா, பாக்கியம். கேட்டி, பரணி, என்னடி? வாண்ண. என்னன்னு திடீர்னு இந்த பக்கம்? எல்லாரும் கிளம்பி வந்திருக்கிய? எல்லாரையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னக்கா, மறுபடியும் இவர் திருவிளையாடல் ஆரம்பிச்சிட்டாரா? இவரோட திருவிளையாடலாம் யாரும் எங்களை அசைச்சிட முடியாது. ஐயோ, இந்த தடவை என்னடி செஞ்சாரு? என் புருஷன் மேல போய் குற்றச்சாட்டு போட்டிருக்காருமா. இவர் மகனை வச்சு அவனை தூக்கி உள்ள வச்சுட்டு ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காரு. ஐயோ, அட பாவி மனுஷா, எதுக்குதான் நீங்க இப்படி பண்றீங்க?
என்னட்டி சொல்லுத? என்ன ஓய் சௌந்தர பாண்டி, என் புருஷனை உள்ள தூக்கி போட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பா? நல்லா கேட்டுக்கிறோம். இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள என் புருஷன் வெளியே வந்துடுவான். நான் அவனை விடுதலை பண்ணிடுவேன். எழுதி வச்சுக்கோங்க. என் புருஷன் வெளியில வந்துருவான். அதே நேரம் உங்க மகனோட அதிகாரம் கீழே இறங்கிடும். அவனோட காக்கி சட்டைய கழட்டி அவனை நான் வீட்டுக்கு அனுப்புவேன். சவால் விட்டு சொல்றேன். என்னடி என்னென்னமோ பேசுத? எலெக்ஷன்ல என் புருஷனை எதிர்த்து நிக்க உன் புருஷனுக்கு தைரியம் இல்ல. ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த நின்னு ஜெயிச்சு காட்டியிருக்கணும். அதுக்கு தெம்பில்லாம பொம்பளை மாதிரி வேலை செஞ்சு குறுக்கு வழியில ஜெயிக்க பாக்குறாரு உன் புருஷன். ஏத்தா, இந்த மானம் கெட்டவனுக்கு என்னைக்கு நேரடியா மோதுறதுக்கு தைரியம் வந்திருக்கு? பாக்கியம் உன் புருஷனுக்கு மட்டும் இல்ல, கூட தெரியுதுங்களே இந்த 2 ஜென்மமும். ஏய் பாண்டிய மாத்த, ஏய் சனியா, உங்களுக்கும் சேர்த்து 3 பேருக்கும் சனி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நடந்த கல்யாணமே உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்களேன்னு பண்ணி வச்சோம். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுட்டுன்னு நினைக்கிறது தானே பெரிய மனுஷத்தனம். இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாருங்க, நாங்களும் வேணும்னே எதுவும் பண்ணங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இந்த ஒரு தடவை கொஞ்சம் அட நிறுத்துங்கம்மா. ஆளுக்கு பேசி என் கோவத்தை தூண்டிடாதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கணும். என் பேத்தி இனிமே உங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டா. சமந்தி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சமந்தி. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இங்க பாருமா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காதீங்க. குழந்தை உயிரோட இருக்கா, குணமாயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க எல்லாம் இப்ப என் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உங்க யாரையும் விட்டு இருக்க மாட்டேன். கண்டம் துண்டமா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. தமிழ் மாடியில இருந்து விழுந்ததை நான் ரொம்ப பயந்துட்டேன். பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டோம். ப்ளீஸ் அங்கிள், நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். சரி, இதோட விட்டு தொலைங்க. சமந்தி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்புறம் இன்னொரு உதவி. அது என்னம்மா, இப்பதான் மன்னிப்பு கிணிப்புன்னு கேட்டீங்க, அதுக்குள்ள உதவின்னு கேக்குறீங்க. யாரு ஏமாத்த பாக்குறீங்க? ஏங்க, இவங்க பேச்ச நம்பாதீங்க. அத்தை, அவசரப்படாதீங்க, அமைதியா இருங்க. முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம். பொறுமையா இருங்க. உங்க எல்லாரையும் கெஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நல்லா இருக்குமா உங்க நியாயம்? நல்லா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. இந்த நியாயம் எல்லாம் அடிப்பட்ட குழந்தைய கட்டிலு கீழே கொண்டு போய் மறைச்சு வச்சீங்களே, அப்ப தெரியாதா? சரிம்மா, நாங்களா ஆதி தம்பிகிட்ட மட்டும் சொல்ல மாட்டோம், போதுமா? ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. நாங்க குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவோம்.
இந்த கொலகார கும்பல் இருக்கிற வீட்டுக்கு ஏன் பேத்தியை இனிமே நான் அனுப்ப மாட்டேன். நடந்தது எதிர்பாராத ஒரு விபத்து. எங்க வீட்டாளுங்க பண்ணதை சரின்னு நான் சொல்ல வரல, எங்களை மன்னிச்சிருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா தமிழ் எங்க? மாமா தமிழ் எங்கன்னு சொல்லுங்க மாமா. ஐயோ தமிழ் தனோ தனோ தமிழுக்கு என்னாச்சு தனோ? தமிழ் மாமா தமிழ் 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 எந்திரி தமிழ் அம்மாவை பாரு. பாரதி, தூங்குற குழந்தை எதுக்கு எழுப்பிட்டு இருக்கப்ப? தமிழ் தூங்கிட்டு விடு. மாமா ப்ளீஸ் மாமா, அவங்க யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்ன மாமா நடந்துச்சு? நீங்களாவது என்கிட்ட சொல்லுங்களேன். தமிழுக்கு எப்படி தலையில அடிபட்டுச்சு? தலையில அடிபட்டதானே சொல்லணும், அத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமா, தமிழ் இப்ப நம்மளோட உயிரோட இருக்கலன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கணும். ஐயோ நாங்க மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அங்க எல்லாரும் தமிழ குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. மாமா என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. யாராவது என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லுங்களேன். எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. என்ன ஆச்சு? ஏ பாரதி, சும்மா இங்க நீலி கண்ணீர்லாம் வடிச்சிட்டு நிக்காத. இனிமே உன்னை நம்ப இங்க யாரும் தயாரா இல்ல. உள்ளே பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்லாம விட்டுட்டு ஊர் சுத்துறதுக்கு போயிட்ட. அந்த வீட்டாளுங்க பிள்ளைய பண்ணதை பார்த்து என் ஈரப்பொலைய நடுங்கி போயிடுச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா யாராவது சொல்லுங்களேன். எதுக்கு இப்போ தமிழ் என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறீங்க? மாமா என்னன்னு சொல்லுங்க. என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. சொல்றேன். என்ன மாமா சொல்றீங்க? உன்கிட்ட என்னமா சொல்றது? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து எதுவுமே சரியா நடக்கல. நீ ஆசைப்பட்ட உனக்கும் தமிழுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமேன்னு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா இப்ப எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு. உன் வீட்டுல உள்ளவங்கெல்லாம் மனுஷங்களா மிருகமானு எனக்கு தெரியல. இந்த கொலகார கூட்டத்துக்கு மத்தியில ஏன் பேத்தியை விட்டு வைக்க நான் தயாரா இல்லை. இனி தமிழ் ஏன் கூட எங்க வீட்டுல தான் இருப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடி இப்படி செஞ்சிருக்காளுங்க? ஆமாமா. இல்லையே, ஏதோ குறையுதுல? ஆமாமா. என்னது? எடு. இந்தாங்கம்மா. கொடுங்க. ஏய், வேற பாக்ஸ் எடு. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. ஏய், என்னடி மிளகா அப்படி கொடு. கொடு. என்னடி இதுவும் காலியா இருக்கு? தெரியலையேம்மா. என்ன மிளகாத்தூள் டப்பா வேணுமா?
என்ன அததான் தேடிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லையே. பாவம் சின்னத்த நீங்களும் காலையில இருந்து என்னென்னமோ செய்ய ட்ரை பண்றீங்க. ரொம்ப பாவமா இருக்கு, உங்களால எதுவுமே முடிய மாட்டேங்குது. ஏய், நான் என்னடி பண்ண? அதெல்லாம் எதுவும் இல்ல. உப்பும் காலி, மிளகாத்தூளும் காலி, மல்லித்தூளும் காலி. இதெல்லாம் எப்படி காலியாச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இத்தனை நாளா உங்க கூட இருந்த எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதானே. ஏய், என்ன ஆள் அழுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் சே. ஐயோ, நில்லுங்க அத்தை. போயிட்டாங்க. கோபம் வருது. ஆமால. ஷோ, இவளுங்களோட எனக்கு பிரியாணி ரெடி. ஏய், இதெல்லாம் என்னடி இது? அத்தை, உங்களுக்கு தான். உட்காருங்க. பாரு, உங்களுக்காக தானே சமைச்சோம். சாப்பிடுங்க, நான் எடுத்துட்டு வந்திருக்கோம். சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். என்னங்க? அம்மா அம்மா அம்மா. ஐயோ, என்னத்த? என்னடி ஆள் அழுக்கு விளையாடிட்டு இருக்கீங்களா? கௌரி, அத்தைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போன. சரிங்கம்மா. ஏண்டி, நீ எல்லாம் என்ன பார்த்து கிண்டல் பண்றியா? இவளுங்க இருக்கிற தைரியத்துல என்கிட்ட நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன சின்னத்த, உங்களுக்கு சாப்பிட்டது பத்தல போல இருக்கே. வேற ஏதோ பிளான்லாம் போடுறீங்க போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் வேணா பிரியாணி சாப்பிடுறீங்களா? போதும், போதும். இனிமே எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கொஞ்சம் மனசுல வச்சுட்டு போங்க. சரியா? கௌரி, பாத்து கூட்டிட்டு போ. பாத்து கை தாங்களா கூட்டிட்டு போ. அம்மா, வாங்கம்மா, போயிடலாம். கௌரி, கொஞ்சம் வேணுமா? வேணாம், பாத்து பத்திரமா இருக்கும். பாய். பாத்து கௌரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, நேத்து சாயந்தரமே கௌசல்யாக்கும் வசந்துக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபங்க. என்னம்மா சொல்ற? இத நேத்தே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. நானே அப்பாட்ட சொல்றேன். அப்பா, என்ன நடந்துச்சுன்னா, இங்க பாருங்க, என்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? கல்யாணம் முடிஞ்சதும் தனி கொடுத்தனும் போலாம் தானே சொன்னீங்க. ஆனா அதுக்காக இப்ப வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. எப்பதான் செய்வீங்க? ஹேய், இப்ப என்ன பண்ண சொல்ற? எங்க அம்மா உங்ககிட்ட கோவப்பட்டு முன்ன மாதிரி திட்டுறாங்களா என்ன? எதுவும் இல்ல இல்ல, நல்லா தானே நடத்துறாங்க. அப்புறம் ஏன் தனி கொடுத்தனும் போகணும்? அப்போ இவ்ளோ நாளா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல? என்னெல்லாம் அத்தை கூட குப்பை கொட்ட முடியாதுங்க. உங்க அம்மாக்கு எடுப்படி வேலை செய்யலாம் நான் ஆள் கிடையாது. அடிச்சிட்டீங்களா? எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ, இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க கூட வாழ முடியாது. நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றத கேளுமா. நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. தனி கொடுத்தன போறதா இருந்தா மட்டும் என்ன வந்து கூப்பிடுங்க. இல்லனா பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறத மறந்துருங்க. டேய் வசந்த், நம்ம கௌசல்யாவை அப்படியெல்லாம் பேசினா? நீ சொல்றது எது என்னால நம்பவே முடியல. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அட என்னங்க நீங்க இப்படி மாறி போயிட்டீங்க? ஏங்க, நம்ம புள்ள சொல்றோம், அத நம்ப மாட்டீங்களா? சூப்பருங்க, சூப்பர். நீங்க ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்துக்கே எதிரா மாறிட்டீங்க. அங்க என்னடான்னா அந்த அன்பரசிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இங்க நம்ம வசந்தோட மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கௌசல்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
இத பாருங்க, அவ பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா, வசந்த் அப்பவே சொன்னான், நான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னா. நான் தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு. அவளுக்கு அவ்வளவு திமிர் இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கும். அதான் போவேண்டாண்டா, அவளா வந்தா வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். டேய் பாடுற வசந்த், சொன்னா கேளு, அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசு. இல்லைன்னா விடு, நானே ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அப்பா, நான் ஏற்கனவே அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்பா, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். டேய் வசந்த், என்னடா பேசுற? இங்க யாராவது கேட்டா என்னடா பதில் சொல்றது? யாராவது கேட்டா என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, புரியுதா? டேய் நீ வா. கௌசல்யா அந்த மாதிரி செய்யற பொண்ணு கிடையாது. வசந்தும் பொய் சொல்ற பையன் கிடையாது. வேற என்னவா இருக்கும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ சார், சொல்லுங்க. காலையில் சாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தேன், ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு சார். ரிப்போர்ட்ல என்ன இருக்கு சார்? நீங்க டவுட் பட்ட மாதிரி அந்த ஜூஸ்ல டேஞ்சரான ட்ரக்ஸ் கலந்த மாதிரி தெரியுது சார். ட்ரக்ஸா? என்ன ட்ரக் சார்? இந்த ட்ரக்கை கூல் ட்ரிங்க்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஃபுட்ல கலந்துட்டாலோ அதை சாப்பிட்றவங்களோட பிரெயின் அடுத்த 1 மணி நேரத்துக்கு அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. அவங்க திடீர்னு மென்டல் டிப்ரெஷன் வந்து கோவப்படுவாங்க, கையில கிடைச்சதை தூக்கி போட்டு உடைப்பாங்க, தனக்கு எதிராக இருக்கிறவங்கள மூர்க்கமா தாக்குவாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு மிருக பலம் இருக்கும் சார், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை உங்க ஒய்ஃபுக்கு கலந்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆகாதவங்க யாரோ தான் இதை பிளான் பண்ணி செஞ்சிருக்கணும். அதோட எஃபெக்ட்ஸ் 1 hour தான் இருக்குமா இல்ல கண்டினியூ ஆகுமா சார்? 1 மணி நேரத்துக்கு பவர்ஃபுல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீரியம் குறைஞ்சு நார்மல் ஆயிடுவாங்க. கார்த்தி இங்க என்ன பண்றாரு? இந்த லேப்ல அவருக்கு என்ன வேலை? தள்ளி நிப்பாட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்க ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே சார். Done, sir. Thank you, sir. Okay, sir. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் என்ன விஷயமா இங்க வந்தாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க யார் மேடம்? எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, எனக்கு அவர் தெரிஞ்சவரு. அதான் என்ன விஷயமா வந்தாருன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். ஏன் இதை நீங்க அவர்கிட்டயே கேட்கலாமே, என்கிட்ட எது கேக்குறீங்க? என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? அவர் தான் எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்றேன்ல. உங்களுக்கு தெரிஞ்சவர்னா சொல்லிடணுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது மேடம். இப்ப சொல்றீங்களா? வந்தவர் பேர் கார்த்தி. அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ காலையில ஜூஸ் குடிச்சிருக்காங்க. அந்த ஜூஸ்ல டிப்ரெஷன் உண்டு பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் கலந்துருக்காங்க. அதான் அந்த கிளாஸ் எடுத்துட்டு வந்து அதை பத்தின டீடைல் கேட்டுட்டு இருந்தாரு. கார்த்திக்கு ஜூஸ்ல ஏதோ கலந்திருக்குன்னு டவுட் வந்து ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? உன்னை எதுக்காக சித்தி உள்ள வச்சு போட்டுனாங்க? நீ வா. சித்தி, தேன் எதுக்கு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க? ஆமா, பாப்பா எங்க தேனு? என்ன சொல்றாங்க? இவ கிட்ட இருந்து சித்தி குழந்தைய புடுங்கி சேட்டு கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்றா. சேட்டு கிட்டயா? இவ கிட்ட இருந்து சித்தி குழந்தைய புடுங்கி சேட்டு கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்றா. சேட்டு கிட்டயா? இப்ப என்ன சொல்றாங்க? சேடு கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு சித்தி குழந்தைய வித்துட்டாங்கன்னு சொல்றா. என்ன? குழந்தைய பணத்தை வாங்கிட்டு வித்துட்டாங்களா? ஏன் சித்தி இப்படி அநியாயம் பண்றீங்க? குழந்தைய எதுக்காக சேட்டு கிட்ட கொடுத்தீங்க? நான் ஒண்ணு குழந்தைய சேட்டுக்கு சும்மா காசுக்கு கொடுக்கல. 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் கொடுத்திருக்கேன். ஐயோ, அடச்சி, ஏன் இப்படி பணம் பணம்னு அலையறீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு பச்சை குழந்தைய போய் வித்துருக்கீங்களே. ஏன் இப்படி பாவம் பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஏங்க, யார் குழந்தை யாருங்க விக்கிறது? இங்க பாருப்பா, ஏன் கிட்ட எல்லாம் அதிகாரம் எல்லாம் பண்ணாத, புரியுதா? இவ அப்பன் பட்ட கடனுக்கு இவங்க 2 பேரும் என்கிட்ட அடமானத்துக்கு இருக்காங்க. இவ திருடி கொண்டு வர நகையெல்லாம் நான் சேட்டு கிட்ட கொடுத்துதான் பணம் வாங்குறேன். சேட்டுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, தத்துக்கு குழந்தை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அதான் அந்த குழந்தைய கொடுத்து பணம் வாங்கிட்டேன். ஏன் சித்தி பணம் பணம்னு இப்படி அலையறீங்க? போகும்போது என்னத்தை கொண்டு போறீங்க? வாழும்போது பணம் வேணும்ல, பணம் இருந்தாதான் போகும்போது நல்லபடியா போய் சேர முடியும். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அரக்கி, ராட்சசி. என்ன வேணாலும் திட்டிக்கோ, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீ தர வேண்டிய பாக்கி 40 லட்சத்துல 5 லட்சத்தை நான் கழிச்சுக்கிறேன். மீதி 35 லட்சத்தை குடுக்கற வழியை பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன வெண்ணிலா, கார்ல வந்து என் காரை குறுக்க மறிக்கிறே, என்ன விஷயம்? சரி, முதல்ல கீழே இறங்குங்க. வெண்ணிலா, எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ராஜஸ்தான் போயிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் போயிட்டு வந்து பேசிக்கலாம். ஏன் குழந்தை எடுத்துக்கிட்டு ராஜஸ்தான் போறியா? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, ஒரு நிமிஷம் சார், பொறுமையா இருங்க. சரி, சித்தி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைய கொடுத்துட்டு போங்க. என்னங்க? நீ இருமா. என்ன மிரட்டுறீங்களா? உன் சித்தி கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து குழந்தைய கொடுன்னு கேக்குறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, சித்தி உங்ககிட்ட தூக்கி கொடுத்தது திருட்டு நகையோ பொருளோ கிடையாது, குழந்தை. தோ சார் தான் அந்த குழந்தையோட அப்பா. குழந்தைய இவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் வீட்ல கொண்டு வந்து வச்சிருந்தேன். ஆனா சித்தி பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்கிட்ட கொண்டு வந்து வித்துட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு குழந்தைய சார் கிட்ட கொடுத்துருங்க. உன் சித்தி கிட்ட நான் சொல்ல 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது.
என்னையா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஏன் குழந்தை எனக்கே கொடுக்க மாட்டேங்கிற? சார் 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல சார். பாரு சேடு, குழந்தைய பறி கொடுத்தவங்க. நீ மட்டும் இப்ப குழந்தைய திருப்பி கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாருங்க, நீங்க கொடுத்த பணத்தை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கறேன். ப்ளீஸ் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல இல்ல, நான் கொடுக்க மாட்டேன், என் குழந்தைய கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, வழி விடுங்க. இங்க பாருங்க, ஈவினிங்குள்ள நான் குழந்தை கொண்டு போய் கொடுக்கலன்னா என் வைஃப் மாதிரி உயிரையே விட்டுருவா. சேட்டு, இப்ப நீ குழந்தைய கொடுக்கலன்னா அப்புறம் போலீஸ்க்கு போக வேண்டியதா இருக்கும். போலீஸ்கா? அதெல்லாம் வேணாம் வெண்ணிலா. சார், எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் வெண்ணிலாவோட சித்தி எனக்கு ஃபோன் பண்ணி, என்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, அப்பா அம்மா கிடையாது, 5 லட்சம் பணம் கொடுத்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. பணத்தை கொடுத்து குழந்தைய வாங்கினது தப்பு சேடு. போலீஸ்க்கு போனா நீ ராஜஸ்தான்லாம் போக மாட்ட, ஜெயிலுக்கு தான் போவ. போலீஸ்க்குலாம் போகாதீங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். குழந்தைக்கு ஆசைப்பட்டுதான், அதுவும் எனக்காக தான் அவர் இப்படி பண்ணாரு. இந்தாங்க உங்க குழந்தை, போய் உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்க. அப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வரா ஏய், அறிவில்ல உனக்கு? பார்த்து வர மாட்டா, விளையாடா. ஏய், என்னடா ஒழுங்கா ஓட்ட மாட்டேன்? ஏய், நீ தாண்டா ராங்கா வந்த. மாப்பிள்ள சூர்யாவை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னா இவனுக்கு என்னடா பெரிய பில்ட கொடுத்துட்டு இருக்கானுவா. சீக்கிரமா அடிக்க, குழந்தைய தூக்குங்க. மச்சான், டோர் லாக்ல இருக்குடா. ஏய், கண்ணாடி உடைச்சு குழந்தை தூக்குங்கடா. சரிடா. அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புத்தூர் கட்டா. சீக்கிரம் வாயா, அவனுக்கு தான் அடி வாங்கிட்டு இருக்கானுல. நீ குழந்தை தூக்கிட்டு ஓடியா, போயா, சீக்கிரம் ஓடு. அப்பாடா, குழந்தைய தூக்கிடுவான் இவன். வந்துட்டான். இவன் குடுக்கறான பாலுக்கு அடி வாங்குறானோட. குடிமையோட கையை மாட்டிக்கிச்சு. எல்லாரும் வச்சனை இல்லாம அடி வாங்குறானோட. ஐயோ, இந்த மொத்தம் நம்மள பாத்திரம்.
ஐயோ அடிக்க காசு கொடுத்து இவ்வளவு குட்டியாத்தா ஆஸ்பத்திரி செலவு நாம தான் பாக்கணும் போல. சீக்கிரம் போடுறோம். என்னாச்சு போடுறோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை மறைக்காம சொல்ற வெற்றி. மீனாட்சி, என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்காதன்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கல. என்னை எதிர்த்து நின்னு ஜெயிப்பன்னு திமிரா வேற பேசினேன். அதான் உன் திமிர அடக்கிறதுக்காக இப்ப நான் வந்திருக்கேன். மீனாட்சி, டேய் நில்லடா, ஓடாத. டேய் யாராவது அவனை பிடிங்க. மீனாட்சி, விடா. மீனாட்சியை சுட்டவனை பிடிக்கும் போது அவன் கையில இருந்த துப்பாக்கி என் கைக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி சக்தியும் யமுனாவும் அங்க வந்துட்டாங்க வெற்றி. அப்புறம் போலீஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்றதை யாருமே நம்பலடா. மீனாட்சியை நான் தான் சுட்டேன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா, எலெக்ஷன் டைம்ல உங்க மேல இந்த கொலைப்பழி விழணும்னு யாரோ திட்டம் போட்டு இதை பண்ணிருக்காங்கம்மா. அவங்க யாருன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. வெற்றி, எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் நான் சொல்லிட்டேன். இனிமே நீதான் என்ன நிரபராதின்னு நிரூபிச்சு காப்பாத்தணும் வெற்றி. அம்மா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க மேல விழுந்திருக்கிற இந்த பழிய நான் போக்குறேன். நீங்க நிரபராதின்னு இந்த ஊருக்கே நிரூபிக்கிறேன். நீங்க தைரியமா மட்டும் இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இது உன் வேலை தானா? வா அக்கா, வா. பாத்தியா அக்கா, தாடிகார என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா? கோவப்படாத ராணி, கொஞ்சம் பொறுமையா இரு. வேம்பு சார் ரொம்ப நல்லவரு.
அவர் ஏதோ கோவத்துல தாடிகாரன் நல்லவங்கிற ஒரே காரணத்தினாலதான்க்கா நான் இம்மா நாளா எல்லாத்தையுமே தாங்கி நிறுகிறேன். அவன் கோவத்துல சொன்னாலும் இப்படி எல்லாமா பேசுவாங்க. அவர் என் மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி பேசிட்டாரு ராணி. அக்கா, அந்த பாசத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுனால தானக்கா உன் பாப்பாவே என் வயித்துல வந்து பொறுக்கணும்னு இம்மா தூரம் நான் கஷ்டப்பட்டேன். எம்மா பெரிய விஷயத்த அந்த தாடிக்கார கொச்சையா பேசிட்டானேக்கா. அததாக்கா என்னால தாக்கவே முடியல. மனசு எம்மா வலிக்குது தெரியுமா? ராணி, ஒரு பொண்ணா உன்னோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும். இல்லக்கா, இது ஆவறது இல்ல, இது சரி ஆவாதுக்கா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த தாடிகார என்ன வாழவும் விட மாட்டா, நீ என்ன சாகவும் விட மாட்ட. உங்க 2 பேர் பாசத்துக்கு முன்னால நான் எப்பவுமே தோத்து போய் தான்க்கா நிக்கிறேன். முடியாதுக்கா, இனியும் என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன்க்கா. எங்க போவ? உன் ஏரியாவுக்கா? போறேன், நான் எங்கேயாவது போறேன். போறேன் போறேன்னு உன் வாய் தான் சொல்லுதே தவிர உன்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. என்னக்கா, இந்த ராணி ஆண்டிய சவால் விடுறியா? அக்கா, நான் உன் தங்கச்சி. உன்னோடைய வைராகியத்துல கொஞ்சம் கூட எனக்கு இருக்காது. வந்த அன்னைக்கே நான் போயிருப்பேன். அன்னைக்கும் என்ன போக விடாம நீதான் என்ன தடுத்து என்ன இங்க இருக்க வச்ச. இந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாம், இந்த ஊரு தான் என் உலகம்னு இருந்துட்டேன். அனாதையா பிறந்து வளர்ந்த எனக்கு எல்லா சொந்தமும் கிடைச்சதுங்கிற சந்தோஷத்துல நான் அப்படியே இருந்துட்டேன். ஆனா இப்பதான் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தாடிகாரன் காமிச்சிட்டு போயிட்டானே. தாடிகார உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கவும் மாட்டான். அதனால அவன் என்னைக்குமே என்ன ஏத்துக்க போறதும் இல்ல. இப்படி இருக்க சொல்ல எனக்கு சாவுறத தவிர வேற என்னக்கா வழி இருக்குது சொல்லு? ராணி, என்ன அக்கா அக்கான்னு மனசார தானே கூப்பிடுற. அப்படி இருக்கும்போது நீ சாகிறத என்னால எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் நீ நினைக்கிற? உன்னை இப்படி யமனுக்கு வாரி கொடுக்கறதுக்காகவா நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன்? உன்னை நான் சாக விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சுடர், என்ன நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? இல்ல, டாக்டர் சார் இருக்கார்ல, அவருக்கு அவார்ட் கொடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு நானு அவரோட பசங்க எல்லாரும் போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன்ல பசங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாங்க. அதனால டாக்டர் சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கவினை திட்டாரு. ஆமா, பாவம் கவின். என்ன நீங்க என்ன நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? ஆஹா, இல்ல, இப்ப நீ சொன்னது அப்படியே என் கண் முன்னாடி நடந்த மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, டாக்டர் சார் கோவத்துல பசங்களை ஹாஸ்டல்ல சேர்க்க போறதா சொல்லிட்டாரு. என்னது, குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்க்க போறாரா? ஆமா, ஒரு டாக்டரால பசங்களை மேனேஜ் பண்ண முடியலன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதுவும் அவரா அந்த முடிவை எடுக்கல, மனோஹரி மேடம் சொன்ன ஐடியா தான் இது. அதுக்காக குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துருவாரு அவரு? என்ன இருந்தாலும் அவங்க அவரோட குழந்தைங்க தானே, எப்படி அவரால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? இந்துமதி அந்த குழந்தைங்களை எவ்வளவு பாசத்தோட வளர்த்திருப்பாங்க. ஆனா அவரு இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறத பாக்கும்போது கோபமா வருது. ஹலோ 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 ஹலோ, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னமோ எழில் சார் உங்க பசங்களை ஹாஸ்டல்ல சேர்க்க போற மாதிரி இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே. அவங்க ஏன் பசங்க தான். என்னது? இல்ல, அவங்களும் என் பசங்க மாதிரி தான் சொல்ல வந்தேன். எழில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ அவங்களோட பசங்களும் என்னோட பசங்க மாதிரி தானே, அதான் அப்படி சொன்னேன். அந்த குழந்தைங்களை இந்துமதி எவ்வளவு பாசத்தோட வளர்த்தான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னால இந்த விஷயத்த தாங்கிக்க முடியல. ஆமாங்க, அந்த குழந்தைங்களோட பழகி கொஞ்ச
கொஞ்ச நாள் தான் ஆகுது. என்னாலே அவங்க ஹாஸ்டல் போறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலதான் சார் கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன், அவங்கள ஹாஸ்டல் எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிட்ட ஓகே, ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணும்ல. கண்டிப்பா ஒத்துப்பாரு. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? 2-3 நாள்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. அதுல பசங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா நீங்க அவங்கள ஹாஸ்டல்ல சேர்க்க கூடாதுன்னு நான் அவர்கிட்ட சவால் விட்டுருக்கேன். அவரும் என் சவாலை ஏத்துக்கிட்டு சரி நீ பசங்களை ஜெயிக்க வச்சு காட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னோட அடுத்த கோல் என்னன்னா, பசங்களை இந்த காம்படிஷன்ல எப்படியாவது ஜெயிக்க வச்சு அவங்கள ஹாஸ்டலுக்கு போக விடாம தடுக்கணும். அவ்வளவுதான். என் குழந்தைங்களுக்காக நீ இதெல்லாம் பண்றத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சுடர். நீ எப்பவும் நல்லா இருக்கணும். ஹலோ, என்னாச்சு? அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி நீங்க சொல்லுங்க, இந்த காம்படிஷன்ல பசங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடலாம்ல? கண்டிப்பா நீ ஜெயிக்க வச்சிருவ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கு துணையா நானும் உன் கூடவே இருப்பேன். இனிமே நம்ம 2 பேரோட கோலும் ஒண்ணுதான். பசங்களை காம்படிஷன்ல ஜெயிக்க வைக்கிறோம், அவங்க ஹாஸ்டல் போறத தடுக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் மேக்கப் கிட் உன் Dress எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாமே இதுல தான் இருக்கு. சூப்பர். காவ்யா, நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க? இதுல பாட்டு பாடும்போது தொண்டை வலிச்சா எதமா இருக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். நான் என்ன எடுத்துட்டு வரேன்னு கேட்க மாட்டீங்களா? நீ தான் எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்கலையே, அப்புறம் என்ன எடுத்துட்டு வர போற? நீ பாடும்போது கை தட்டுறதுக்கு எனர்ஜி வேணும்ல. ஓ நம்ம அபி ஃபேஷன் Dress போட்டுட்டு வரும்போது கத்தணும்ல. சரி, அதுக்கு பேக் ஃபுல்லா நானு கூல் ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துட்டு வர போறேன். யார்மா நீ? அஞ்சலி. இந்த காம்படிஷன்ல நாம தான் கலக்க போறோம். ஓகே ஓகே ஓகே. சுட சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. வந்துட்டேன். போலாமா? போலாம். வாங்க வாங்க. எழில் சார், ஒரு நிமிஷம். நீங்களும் எங்க கூட ஸ்கூலுக்கு வரணும். எழில் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும்? அவர் குழந்தைங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சொசைட்டியை பார்த்து வளரணும்னு இவர் தானே எப்பவும் ஆசைப்படுவாரு. அந்த நாள் இதுதான். இன்னைக்குதான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சேலஞ்சுன்னு வந்தா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இவருக்கு தெரியணும்ல. எங்க எல்லாரையும் அவ்வளவு குத்தம் சொன்னார்ல, இன்னைக்கு வந்து பார்க்க சொல்லுங்க இவர் குழந்தைங்க யாருன்னு. இங்க யாருக்கும் வேலை இல்லைன்னு நினைச்சியா? சடனா வானா எப்படி வருவாங்க? எவ்வளவு ப்ரோகிராம்ஸ் இருக்கு தெரியுமா? மனோ, சொல்லு எழில். இன்னைக்கு எல்லா ப்ரோகிராம்ஸையும் கேன்சல் பண்ணு. என்ன எழில், ஏதோ அவ சொல்றான்னு. மனோ, சேலஞ்ச் இஸ் a சேலஞ்ச். என் குழந்தைங்க அவங்க லைஃப்ல முன்னாடி போகும்போது கூட நிக்க வேண்டியது என்னோட கடமை. சோ நாம இன்னைக்கு எங்கேயும் போகல, ஸ்கூலுக்கு தான் போறோம். நீங்க எப்படியும் எங்க கூட வர மாட்டீங்க. நாங்க முன்னாடி போறோம், பின்னாடி வாங்க. ரெடியா? போலாமா? எஸ், வாங்க. மனோ, நான் கார்ல வெயிட் பண்றேன். எல்லா ப்ரோகிராம்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு நீயும் சீக்கிரமா வா. வர்றேன் எழில். வந்து நானும் பாக்குறேன் இந்த குட்டி பிசாசுங்களை வச்சு எப்படி அந்த சுடர் காம்படிஷன்ல ஜெயிக்கிறான்னு நானும் பாக்குறேன்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இத பாரு, இந்த ஜோதி இல்ல, அவ அப்பன் தாத்தா முப்பாட்டன்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் இந்த நந்தினிய ஒண்ணும் பண்ண முடியாது. நான் யாருன்னு நினைச்சாவ இனிமே இருக்கு அவளுக்கு. டேய், என்னங்கடா நீங்களும் அந்த மகாவை கோட்டை விட்டுட்டீங்களா? உங்ககிட்ட இருந்து அவளும் தப்பிச்சிட்டாளா? தப்பிச்சு போயிட்டாளா? தவிடுபடி ஆயிட்டா மேடம். அவ என்ன சொன்ன? தவிடுபடி ஆயிட்டாளா? ஆமா மேடம். அவ மட்டும் இல்ல, அவ கூட வந்தவங்களும் சேர்ந்து செத்து போயிட்டான். அந்த நல்ல செய்தியை சொல்லலாம்னு பார்த்தா கோவப்பட்டு பேசுறீங்க. சாரிப்பா, சாரி. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதான் இப்படி பேசிட்டேன். கோச்சுக்காத ப்ளீஸ். அங்க என்ன நடந்துச்சு? மகாவை எப்படி தூக்குனீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. உண்மையாவே அந்த மகாவை தூக்கிட்டீங்கல்ல? தூக்கிட்டேன் மேடம். அண்ணா ஃபாஸ்டா போன அப்போ நிஜமாவே மகாவை தூக்கிட்டீங்க. அவ உயிரோட இருக்காளா செத்துட்டாளா? மேடம், நாங்க அடிச்சு தூக்குனா பொழைப்பாள? அவ அடிச்ச வேகத்துல அந்த ஸ்பாட்ல செத்துட்டா மேடம். டேய், நீங்கெல்லாம் இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் முதல்ல நான் சந்தோஷப்படுற மாதிரி சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவ எங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. கேட்டா பொழைச்சிட்டா தப்பிச்சிட்டான்னு சொல்லுவீங்க. உண்மைய சொல்லு, மகா செத்துட்டா தானே? கன்ஃபார்மா தெரியும்ல? மேடம், நீங்க இதெல்லாம் கேப்பீங்கன்னு சொல்லி தெரியும். அதனாலதான் நாங்க ஆக்சிடென்ட் ஆனது என்ன பண்ண தெரியுமா? டேய், உசு இருக்கா இல்லையா செக் பண்றா. அண்ணே செத்துட்டானே. டேய் கிளம்புங்கடா, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவோம். டேய் எஸ்ஐல வாங்கடா. டேய் சூப்பர்டா, கலக்கிட்டீங்க. நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தேன், அதுல ஒருத்தன் கூட ஒழுங்கா பண்ணல. ஆனா நீதான் சொன்னபடியே செஞ்சுட்ட. சூப்பர்டா. நீ கேட்ட அமௌண்ட்டை விட நான் ஒரு மடங்கு ஜாஸ்தியாவே தரேன், வாங்கிக்கோ. தேங்க்யூ மேடம். ஓகே, வைக்கிறேன். டேய் புலி, நாம எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்துருச்சுடா. அந்த மகா போய் சேர்ந்துட்டா. ஏக்கா, பிளான் டபுள் ஏ டபுள் ஹாப்பியை கொடுத்துருச்சுக்கா. இனிமே இந்த வீட்டுக்கு நீதாக்கா எல்லாமே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்குமா இவ்ளோ நகை? இரு தனா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம்லம்மா, அதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு தான் நிக்கணுமா என்ன? என்னதானா நீ? அங்கங்க பொண்ணுங்க நகை போட்டா பத்தலன்னு சொல்றாங்க. நீ என்னடானா எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரப்போ நீ இதெல்லாம் போட்டுட்டு இருந்தா தானே மாப்பிள்ளை அப்படியே உன் அழகுல மயங்கி கட்டினா தனாவை தான் கட்டுவேன்னு சொல்லுவாரு. மாயா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா, இதெல்லாம் வேண்டாமா. ஏன்டானா வேண்டான்னு சொல்ற? வேண்டானா வேண்டானா, ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க. ஏய் தனா, பெரியம்மா எவ்வளவு ஆசையா உனக்கு நகையை போட்டு பார்க்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. நீ ஏன் இப்படி பேசுற? அவங்க ஆசையா தப்புன்னு நான் சொல்லல மாயா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தான் சொல்றேன். தனா, நீயா பேசுற? பெத்தவங்களோட ஆசையதான் நம்ம ஆசையா நினைக்கணும்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்போ நீயே உன் ஆசை வேற அவங்க ஆசை வேறன்னு சொல்ற. என்னாச்சு தானா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு எல்லாம் ஓகே தானே? சொல்லு, கேக்குறேன்ல.
அவ ஏன் அமைதியா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னதனா சரிதானே? எனக்கு தெரியும்டா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என்ன பெரியம்மா சொல்றீங்க? ஆமா மாயா, அதுக்கு காரணம் இவ ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை ஆகணும்னு நினைச்சா. அதுக்குள்ள இப்படி கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணா இந்த பேட்மிண்டன் கனவெல்லாம் என்ன ஆகுறதுன்னு யோசிக்கிறா. அதான் இந்த கல்யாணத்துல ஆர்வம் இல்லாம இப்படி இருக்கா. ஆசை நிராசை ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுறா. ஆமாம்மா, பயந்தான். என் ஆசை நிறைவேறணும். ஆனா அது நீங்க சொல்றது இல்ல. தனா, இதுதான் நீ பிடிக்கலன்னு சொன்னதுக்கு காரணமா? ஆமா, கரெக்ட். நாம இதை யோசிக்கவே இல்லையே. அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப விளையாட வேணாம்னு சொல்லிட்டா இவ என்ன செய்வா? இவளோட கனவு என்ன ஆகிறது? இவ யோசிக்கிறதும் நியாயம் தானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி, இத்தனை வருஷத்துல இப்பதான் முதல் தடவையா இந்த வீட்டு படி ஏறி வந்திருக்க. என்ன சாப்பிடுற? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். எதுவும் வேண்டாம். முறையா வந்திருக்க, எதுவுமே வேண்டாம்னா எப்படிமா? பரவாயில்லண்ணே. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு ஜானகி. தனாக்கு பேட்மிண்டன் உயிர். ரொம்ப நல்லா விளையாடுவா. விளையாடி நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ விளையாடணும்னு ஆசைப்படுறா. நீங்க அவளை விளையாட அனுமதிக்கணும். விளையாடுறதுக்காக அவ வெளியூரு வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அப்ப முடியாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். அதான் நான் முன்னாடியே கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆரம்பத்துல அவருக்கே அவ விளையாடுற விஷயம்லாம் தெரியாது. அப்புறமா ஒரு நாள் தெரிஞ்சு போய் அவரே சம்மதிச்சிட்டாரு. இந்த கல்யாணத்துல தனாவுக்கு இருக்கிற பெரிய குழப்பமே இதுதான். அவ ஏதாவது தப்பா முடிவெடுத்து இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு சம்மதம் சொன்னா என்னால அவளை சமாதானப்படுத்த முடியும். இந்த சம்பந்தம் எந்த காரணத்துக்காகவும் நின்னு போறத நான் விரும்பல. ஒரு அம்மாவா அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்னு நான் விரும்புறேன். சரி, இப்போ என்ன? அவ விளையாடணும், அவ்வளவுதானே? அத நாங்க யாரும் தடுக்க கூடாது, அவ்வளவுதானே? எங்க வீட்டு மருமக ஒரு பேட்மிண்டன் பிளேயரா அவ விளையாடி ஜெயிச்சா எங்க வீட்டுக்கும் பெருமை தானே? அம்மா, நாங்க வீட்டுக்குள்ளேயே பொண்ணை போட்டு பூட்டி வைக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. அதனால தனா விளையாடுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இது ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கியம்மா. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கெல்லாம் இதுக்கு ஒத்துப்பீங்களான்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப அந்த பயம் போயிடுச்சு. இதுக்கு மேல எந்த பயமும் வேண்டாம் ஜானகி. எது இருந்தாலும் இப்ப நீ கேட்ட மாதிரி மனசுல வச்சுக்காம பட்டுன்னு வந்து கேட்டுரு. உனக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. நானும் அந்த உரிமையில தான் கேட்கணும்னு வந்தேன். ரொம்ப நன்றி புவனேஸ்வரி. நான் கேட்டதுக்கு மறு வார்த்தை சொல்லாம ஒத்துக்கிட்டியே. நன்றி எல்லாம் நமக்குள்ள எதுக்கு?
உன் குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண முடிவெடுத்த உடனே எது வேணாலும் விட்டு கொடுக்க தயாராயிட்டோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்குமா இவ்ளோ நகை? இரு தனா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம்லம்மா, அதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு தான் நிக்கணுமா என்ன? என்னதானா நீ அங்கங்க பொண்ணுங்க நகை போட்டா பத்தலன்னு சொல்றாங்க, நீ என்னடானா எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரப்போ நீ இதெல்லாம் போட்டுட்டு இருந்தா தானே மாப்பிள்ளை அப்படியே உன் அழகுல மயங்கி கட்டினா தனாவை தான் கட்டுவேன்னு சொல்லுவாரு. மாயா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா இதெல்லாம் வேண்டாமா. ஏன் தானே வேண்டான்னு சொல்ற? வேண்டானா வேண்டானா, ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. ஏய் தனா, பெரியம்மா எவ்வளவு ஆசையா உனக்கு நகையை போட்டு பார்க்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க, நீ ஏன் இப்படி பேசுற? அவங்க ஆசைய தப்புன்னு நான் சொல்லல மாயா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தான் சொல்றேன். தனா நீயா பேசுற? பெத்தவங்களோட ஆசையதான் நம்ம ஆசையா நினைக்கணும்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்போ நீயே உன் ஆசை வேற அவங்க ஆசை வேறன்னு சொல்ற. என்னாச்சு தானா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு எல்லாம் ஓகே தானே? சொல்லு, கேக்குறேன்ல. அவ ஏன் அமைதியா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னதனா, சரிதானே? எனக்கு தெரியும்டா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என்ன பெரியம்மா சொல்றீங்க? ஆமா மாயா, அதுக்கு காரணம் இவ ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை ஆகணும்னு நினைச்சா. அதுக்குள்ள இப்படி கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணா இந்த பேட்மிண்டன் கனவெல்லாம் என்ன ஆகுறதுன்னு யோசிக்கிறா. அதான் இந்த கல்யாணத்துல ஆர்வம் இல்லாம இப்படி இருக்கா. ஆசை நிராசை ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுறா. ஆமாம்மா, பயந்தான். என் ஆசை நிறைவேறணும், ஆனா அது நீங்க சொல்றது இல்ல. தனா, இதுதான் நீ பிடிக்கலன்னு சொன்னதுக்கு காரணமா? ஆமா கரெக்ட், நாம இதை யோசிக்கவே இல்லையே. அத்த, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப விளையாட வேணாம்னு சொல்லிட்டா இவ என்ன செய்வா? இவளோட கனவு என்ன ஆகிறது? இவ யோசிக்கிறதும் நியாயம் தானே? மாப்பிள்ளை வீட்டுல யாரும் இவளை விளையாட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஜானகி, இத்தனை வருஷத்துல இப்பதான் முதல் தடவையா இந்த வீட்டு படி ஏறி வந்திருக்க. என்ன சாப்பிடுற? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், எதுவும் வேண்டாம். முறையா வந்திருக்க, எதுவுமே வேண்டாம்னா எப்படிமா? பரவாயில்லண்ண, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு ஜானகி. தனாக்கு பேட்மிண்டன் உயிர், ரொம்ப நல்லா விளையாடுவா. விளையாடி நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ விளையாடணும்னு ஆசைப்படுறா. நீங்க அவளை விளையாட அனுமதிக்கணும். விளையாடுறதுக்காக அவ வெளியூரு வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அப்ப முடியாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். அதான் நான் முன்னாடியே கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆரம்பத்துல அவருக்கே அவ விளையாடுற விஷயம்லாம் தெரியாது.
அப்புறமா ஒரு நாள் தெரிஞ்சு போய் அவரே சம்மதிச்சிட்டாரு. இந்த கல்யாணத்துல தனாவுக்கு இருக்கிற பெரிய குழப்பமே இதுதான். அவ ஏதாவது தப்பா முடிவெடுத்து இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு சம்மதம் சொன்னா என்னால அவளை சமாதானப்படுத்த முடியும். இந்த சம்பந்தம் எந்த காரணத்துக்காகவும் நின்னு போறத நான் விரும்பல. ஒரு அம்மாவா அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்னு நான் விரும்புறேன். சரி, இப்போ என்ன? அவ விளையாடணும் அவ்வளவுதானே? அத நாங்க யாரும் தடுக்க கூடாது அவ்வளவுதானே? எங்க வீட்டு மருமக ஒரு பேட்மிண்டன் பிளேயரா அவ விளையாடி ஜெயிச்சா எங்க வீட்டுக்கும் பெருமை தானே? அம்மா, நாங்க வீட்டுக்குள்ளேயே பொண்ணை போட்டு பூட்டி வைக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. அதனால தனா விளையாடுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இது ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கியம்மா. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கெல்லாம் இதுக்கு ஒத்துப்பீங்களான்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப அந்த பயம் போயிடுச்சு. இதுக்கு மேல எந்த பயமும் வேண்டாம் ஜானகி. எது இருந்தாலும் இப்ப நீ கேட்ட மாதிரி மனசுல வச்சுக்காம பட்டுன்னு வந்து கேட்டுற. உனக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. நானும் அந்த உரிமையில தான் கேட்கணும்னு வந்தேன். ரொம்ப நன்றி புவனேஸ்வரி. நான் கேட்டதுக்கு மறுவார்த்தை சொல்லாம ஒத்துக்கிட்டியே. நன்றி எல்லாம் நமக்குள்ள எதுக்கு? உன் குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண முடிவெடுத்த உடனே எது வேணாலும் விட்டு கொடுக்க தயாராயிட்டோம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி வாங்க. அப்புறம் நான் இங்க வந்த விஷயம் வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. சரி, கடைசி வரைக்கும் எது சாப்பிடாம போறிய ஜானகி? ஏதாவது சாப்பிட்டுட்டு போயேன். அதனால என்ன? தானா இந்த வீட்டுக்கு மருமகளான பிறகு அடிக்கடி இங்க வரதானே போறோம். அப்ப சாப்பிட்டுக்கிறோம். சரி சரி, அப்ப நான் வரேன். எனக்கு தெரியும் தனா, நீ பேட்மிண்டன் விளையாடுறத உயிரா நினைச்ச. இந்த கல்யாணம் உன் அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நடந்தாலும் அது உன்னோட ஆசைக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் புவனேஸ்வரிய நேர்ல பார்த்து உன்னோட நிலைமையை எடுத்து சொன்ன. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இனி நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். சரியா? ஆஹா, இதுக்கு மேல என்ன வேணும் தானா? டும் 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 தான். நீ உன் கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வேலையை பாரு. ஆமா தானா, பெரியப்பாவோட கௌரவத்தையும் காப்பாத்திட்டு உன்னுடைய கனவையும் நீ நிறைவேற்றிக்க. உனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. நீ ஆசைப்பட்டது எல்லாமே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தேங்க்ஸ்ங்க. தம்பி, என்ன மேடம் வேணும்? அது நீங்க படிச்சிருக்கீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, பார்மசில இருக்கீங்க, எல்லா மருந்து தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். படிச்சிருக்கேன். சரி, இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிடுறதுங்க? இது எத்தனை வேணும்? நான் வாங்க வரல, இது எதுக்கு சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். சொல்லுங்களேன். அப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்க கிளம்புங்க. ஐயோ,
என்ன தம்பி கோச்சிட்டீங்களா? தப்பா நினைக்காதீங்க. இங்க வேலை பார்க்குற பசங்களா இருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதான் உங்களை அப்படி கேட்டேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தம்பி. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? கோச்சிக்காம சொல்லுப்பா. உங்க அக்கா மாதிரி தானே, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இது பிரெக்னன்சி டைம்ல சாப்பிட்ற மாத்திரை. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்த மாத்திரை எதுக்கு அவ சாப்பிடுறா? வாந்தி வாந்தியா எடுத்துட்டு இருந்தா. நேத்து லெட்டர் வந்துச்சு, இன்னைக்கு மாத்திரை சிக்கியிருக்கு. இதுல ஏதோ இல்லைங்க இருக்கு. கண்மணி, நான் இதை சும்மா விட மாட்டேன். டேய் நில்றா. பேக் தானே வேணும்? வாடா. பேக் தானே, இந்தா. என்னடா முறைகிற? என்னடா முறைகிற? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த பேக்? இந்த பேக்கா? உள்ள இருக்கான்னு பாரு. எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்குல்ல? சரி, ஒன்று பண்ணு, நீ ரெடி ஆகு. நான் கீழே வெயிட் பண்றேன், சரியா? சீக்கிரமா. என்ன கண்மணி, என்ன நகை எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறியா? கோவில்ல நீ சாமி கும்பிட்டுட்டு தெரியாம அந்த பேக வச்சுட்டு வந்தல, அத நான் யதார்த்தமா கோவிலுக்கு வந்தேன். அப்போ உன்னை பார்த்தேன். பேக வச்சுட்டு நீ மறந்து போயிட்டு கிளம்புனல, அதுவும் நான் பார்த்தேன். சரின்னு அதான் பேக் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சேன். நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? இப்ப எதுக்கு என்கிட்ட கத்துற? யாருக்கும் தெரியாம நகையெல்லாம் எடுத்துட்டு போனேன். அதுவும் யாரோ ஒருத்தங்கிட்ட போய் கொடுக்க பார்த்தேன். நல்ல வேலை நான் வந்தேன், இல்லன்னா என்ன இருக்கும்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு என்னதானே பிரச்சனை? யார் அவன்? அவனுக்கு எதுக்கு நீ நகை கொடுக்கணும்? நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கையே சுத்தமா சரியில்லை. என்ன பிரச்சனை தான் சொல்லேண்டி. நீ எதுக்கு போய் அவனுக்கு நகையை கொடுத்த? இப்ப எதுக்கு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ற? அதான் நகையை திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்புறம் என்னவா? எவ்வளவு அசால்ட்டா சொல்ற. நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் வெளியே சொல்ல மாட்டேங்கிற. நான் என்னமோ பண்றேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு வீரா. கண்மணி, என்ன பேசுற நீ? நான் உன் தங்கச்சி, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீ என்னடா எடுத்து பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் உன்னை யாரு என்ன ஃபாலோ பண்ண சொன்னா? ஒரு நாள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போயிடுச்சு. என்னால வீணா போச்சா? நான் மட்டும் அந்த இடத்துல வராம இருந்திருந்தேனா அந்த நகையை வேற எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிருப்பான். ராகவன் மாமா வந்து பார்த்தார்ல, நகை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இத பாரு, அதனால என்ன நடந்திருந்தாலும் அதை என்னால சமாளிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். இது என் புருஷன் வீடு, புரியுதா? அவன் இப்ப என்னெல்லாம்
பண்ண போறான்னு தெரியலையே. யார் அவன்? இந்த பாரு, அதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு? நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்கிட்ட தான் சொல்ல முடியாது. போ, அது என்னோட நகை. நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவேன். நானாச்சு, என் புருஷன் வீடாச்சு. நீ இதுக்குள்ள வராத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.